வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு T20 சரிங்களா. ஸோ மேட்ச் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிளேயிங் 11 யாரெல்லாம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சுமன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, ரவி ஆர் ஜடேஜா, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஹர்தீப் சிங் சரிங்களா. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா போன டைம் விளையாடின அதே ஒரு 11 பேர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வேளை இன்றைக்கி ஜெய்ஸ்வாலை அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அதே போல் குல்தீப்பை ட்ராப் பண்ணிவிட்டு பிஷ்னாயி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் மேக்ரோ ஆன்சன் அண்ட் குவைட்சி. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு பதிலாக பர்கர், பாட்மேன் சரிங்களா. ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 2 பேர்த்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் சரிங்களா. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் கன்ஃபார்மாக அதை உறுதியாக எடுக்கலாம் அப்படிங்கிற பிளேயர் தான் நான் சொல்லிடுறேன். ஸோ இதிலிருந்தும் யாராச்சும் ஃப்ளாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டீம் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஆர் ஜடேஜா, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ் சரிங்களா. ஓகே. ஸோ இந்த ஒரு 6 பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எல்லாத்துக்கும் இந்த 6 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் யார் கேப்டனாக கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேளை நீங்கள் 1-1 இந்த 1லேருந்து 10க்குள்ளே ஸ்மால் லீக் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஜடேஜாவை இன்றைக்கி கேப்டனாக கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த முக்கியமான பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஜடேஜா கேப்டன் கொடுத்தாலே ஸோ நம்ம கேப்டன் ஃப்ளாப் ஆகலை அப்படின்னாலே நீங்கள் 1லேருந்து 10க்குள்ளே ஸோ இது மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜடேஜா தான் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் ஜெய்ஸ்வால் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. சவுத் ஆஃப்ரிக்காவில் நீங்கள் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறுதியாக தான் கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஹென்ட்ரிக்ஸ், ஏ மார்க்ரம், ஹெச் கிளாஷன் சரிங்களா, டி சம்சி, ஓ பாட்மேன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 5 பேர் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஸோ இப்போ மற்ற பிளேயர்ஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது சரிங்களா. அதே போல் ருத்ராஜ் கெய்க்வாட் சரிங்களா. ஸோ அவர் வந்தாரும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. கண்டிப்பாக கேப்டனாக கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் தாங்க இப்போ ஜெய்ஸ்வால், கெய்க்வாட் ஸோ இந்த 2 பேர்த்துக்குமே சேம் ஆப்ஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருக்குது. சேம் டைம் மேக்ரோ ஆன்சன் குவைட்சி. ஸோ இவங்க 2 பேர் வரக்கூடாது டீமுக்குள்ளே. ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா அந்த 0ல் டெக் ஆவாங்களே அது நடக்கிறதுக்கும் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அது யோசிச்சு போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கேப்டனை கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுமன் கில் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திலக் வர்மா சரிங்களா. ஸோ திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஓகே சரிங்களா. ஸோ இவர் கண்டிப்பாக ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எடுத்துக்கலாம். சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரிங்கு சிங் சரிங்களா. ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜிதேஷ் சர்மா ஸோ அவரும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரவீந்திர ஜடேஜா ஸோ கண்டிப்பாக இவர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் பவுலிங் பண்ணாலும் ஸோ எல்லா ரெண்டுலேயும் எப்போ எந்த டயத்தில் இறங்கினாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிராஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டை காட்டிலும் செகண்ட் பவுலிங் கண்டிப்பாக இன்றைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குல்தீப் யாதவ் ஸோ இவரையும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை. முகேஷ் குமார் பார்த்திங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அதாவது ஒரு விக்கெட் எடுத்து டீமுக்குள்ளே வராமல் போகலாம். ஹர்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஃப்ளாப் ஆயிடுவார். செகண்ட் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆர் பிஷ்னாய் வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், ஜடேஜா, சிராஜ் சரிங்களா. ஸோ இந்த 4 பேர் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இந்த மற்ற பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷன் பிளேயராக ட்ரை பண்ணிக்கோங்க சரி. இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி போடுங்க. அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஆர் ஹென்ட்ரிக்ஸ் ஸோ இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
டேரக்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சேம் கான்செப்ட் ஒன்று இன்றைக்கி அடித்தார் நல்லா இப்போ போன டைம் நம்ம வந்து ஹென்ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். கொஞ்சம் பிக்கிங் கொஞ்சம் மீடியம் ஒரு 50% தான் பிக் பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் டைம் இந்தளவுக்கு ஸ்ட்ராங் பவுலர்ஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இவர் எடுத்துக்கோங்க. கேப்டனாக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஆடன் மார்க்ரம். ஸோ மார்க்ரமும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஹெச் கிளாசன். ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாப் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் மில்லர் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதுல கூட கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மில்லர் கூட ஏவரேஜாக கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டி ஸ்டப்ஸு. ஸோ இவர் வந்து ஃப்ளாப் பிளேயர். ஏ பவுல் பாயா. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டி ஃபெராரியா. ஸோ இவர் உள்ளே வந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடியதில் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்க மாட்டார். பேட்டிங் பண்ணாலும் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். இதுவே செகண்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் கிடச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், பேட்டிங் கிடச்சாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே இவர்கிட்ட இருந்து இவர் ஆல்ரவுண்டராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சரிங்களா? பவுலிங் பண்ணிட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டு 2 விக்கெட் எடுத்துட்டு பேட்டிங்கில் 50 ரன் அடிப்பாருன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண மாட்டார். சிம்பிள் பவுல் பண்ணால் ஒரு 2 விக்கெட் எடுப்பார், பேட்டிங்கில் ஆட மாட்டார். இல்லை பேட்டிங் ஆடினார்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய அமைப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய இவர் ஆப்ஷன். டி சம்சி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காட்டிலும் இல்லை ஃபஸ்ட் ஆப் இருந்தாலும் செகண்ட் ஆப் இருந்தாலும் ஓகே தான். ஸோ கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. எல் வில்லியம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஓகே. ஸோ ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். என் பர்கர். ஸோ இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓ பிராட்மேன். ஸோ இவர் வந்தார் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இப்போ மேக்ரோ ஆன்சனும் ஜி குவைட்ஸி. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கு. சரிங்களா? ஸோ மேக்ரோ ஆன்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஜி குவைட்ஸிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இவங்க 2 பேர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையுமே மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்தியா செகண்ட். சரிங்களா? ஸோ இந்தியா வந்து செகண்ட் இப்போ பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜடேஜா எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ அவர் ரொம்பவுமே ஐபிக் பிளேயராக இருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணுற மாதிரி இருந்தால் ஜி குவைட்ஸி வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதை சொன்ன காரணம் 3 விக்கெட் எடுத்திருப்பார். சரிங்களா? அதே போல் ஹென்ட்ரிக்ஸ் 50% எடுத்திருப்பாங்க. ஸோ அவரையும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல பிக்காக இருக்கும். மார்க்ரம், மேக்ரோ ஆன்சனுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது போன மேட்ச் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வில்லியம்ஸும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வந்து இந்த வில்லியம்ஸ்னு ஒருத்தர் பவுல் பண்ணார். ஸோ அது வந்து கரண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் போட முடியல. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 170, 180 அல்லது ஒரு 180 அடிச்சிட்டாங்க அப்படின்னா, அல்லது ஒரு 200 அடிச்சிட்டாங்க அப்படின்னால் கூட செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் கடைசி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி போகலாம். கடைசி 1/4 மணி நேரத்தில் மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன் ஆகும். சரிங்களா? ஸோ அதாவது பவுலிங்குக்கு சாதகமாக மேட்ச் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இது எந்த அளவில் அங்கே நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி மேட்ச்சை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.